ஒரு லக்னத்திற்கும் தசை சொன்னார்ல, அவ சொன்னார். யாராவது ஒரு லக்னம் சொல்லுங்கள். தனுசு. தனுசு லக்னத்துக்கு 5ஆம் வீடு இது. மேஷத்துக்கு அவர் என்ன தசை சொன்னார்? கிழக்கு சொன்னாரா? இப்போ உங்கள் தாத்தா இருந்த வீடு, உங்களுடைய பூர்வீக சொத்து, அது தெற்கில் இருந்துச்சா மேற்கில் இருந்துச்சா? அவ்வளோதான். ஒரு கைத்தட்டல் போடுங்க. அடிநாளத்தை பிடிச்சாதான் மற்ற இதெல்லாம் வேலை செய்யும். எப்பொழுதுமே நமக்கு சொத்து வாங்க போகிறோம். இந்த சொத்து வாங்கினா நமக்கு நிற்குமா நிற்காதா, கடனில் போகுமா போகாதான்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அப்போ ஏன் மூதாதையார் சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? அந்த பூர்வீக சொத்துலாம் அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? பூர்வீக சொத்து இருந்தும் அவனுக்கு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க. 5ஆம் அதிபதி திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ சந்திரனுக்கு போய் நின்றுடுச்சுன்னா அவனுக்கு பூர்வீக சொத்து கிடையாது. பன்னெண்டில் இருந்தால் வம்பு வழக்குங்க. நம்மளே வில்லங்கம் பண்ணியிருப்போம். முதல்ல புரிஞ்சுங்களேன். 12 போய் இருந்ததுனாக்கா உங்கள் அப்பா போய் முதல்ல செஞ்சாரா அந்த குடும்பத்துக்கு? பெத்த ஐயப்பனே பார்த்துருக்க மாட்டார். சாபம் அங்கேருந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் சாமி அவருடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு என்கிட்ட. குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்லி அவருடைய ரிஷி இங்கே பாருங்களேன். கோத்திரம் பிராமணை பொறுத்தவரையில் 166 கோத்திரம். 166 கோத்திரத்துக்கு அவங்க ஒரு மந்திரம் ஒன்று சொல்லுவாங்க. அதில் அந்த ரிஷிகள் பேர் வரும். அந்த ரிஷிகள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிரீஷ்னு ஒரு மகரிஷி ஒன்று வரும். இந்த ஆங்கிரீஷ் மகரிஷி எதுக்குன்னா சந்திரனை குறிக்கிறது. சந்திரனை குறிக்கக்கூடிய தெய்வம். அப்போ சந்திரன் வந்ததுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? சந்திரன்னா சாந்தமான தெய்வம்னு நம்ம நினைப்போம். சந்திரன் யார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்? புதனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். கடக வீடு. கடக வீட்டுக்கு திசை வடக்கு கிழக்கு. அவங்க ஸ்டில் நவ் அவங்க வாழக்கூடிய இடம். ஆனால் அவனுடைய பூர்வீக சொத்தோ மாமனார் சொத்தோ எங்கே இருக்கும்னா மேற்கு பார்த்துருக்கும், தெற்கு மேற்கு. அப்போ அவருடைய குலதெய்வம் எந்த திசையை பார்த்து இருக்கும்னாக்கா தெற்க பார்த்து இருக்கும். தெற்க பார்த்துருக்கோம். அந்த சாமி இந்த ஆங்கிரீஷ் மகரிஷிங்கிறது பார்த்திங்கன்னா பக்கத்திலே சூரியன் இருக்கிறதுனால மிகப்பெரிய சிவாலயம். அதன் அருகிலேயோ அல்லது சிவாலயத்தின் உள்ளாரையோ. சரிங்களா? அடுத்தது அந்த அம்மன் சன்னதிக்கு எதுக்கு ஆறோ குளமோ இருக்கும். ஆறோ குளமோ இருக்கும். ஏன்னா இவருக்கு சூரியன் வீட்டில் சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன் அப்படின்னு வந்துட்டாலே யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வைஷ்ணவியை குறிக்கும். உடனே நீங்கள் வைஷ்ணவினா பெருமாள் கோவில்னு நினைக்கக்கூடாது. அந்த சிவானுக்கும் அந்த தாயாருக்கும் சம்பந்தமே இருக்காது, திருக்கல்யாணம் இருக்காது. அப்போ ஆங்கிரீஷ் மகரிஷின்னு வந்துருச்சுனாக்கா அவருடைய குலதெய்வம் எதுன்னா வைத்தீஸ்வரன் கோயில் தையல் நாயகி. அங்கே போனீங்கன்னாக்கா அந்த அம்பாள் மடிசாரில் தான் இருக்கும். போய் பாருங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன், 3ல் சூரியன் புதன் அவருடைய ஜாதகம், 2ஆம் இடத்துல செவ்வாய். ஐயாவுக்கு பூர்வீக சொத்தே கிடையாது. கேட்டு பாருங்க. உண்மையா? இப்போ ஒரு நோட்ஸ் தரேன், எழுதிங்க. எல்லாம் யாராக இருந்தாலும் குலதெய்வத்துக்கு 7 கன்னிமார் தெய்வம். 7 கன்னிமாரில் முதல்ல பிராமி, குரு கேது, இரண்டாவது மகேஸ்வரி, சூரியன், இந்த மகேஸ்வரி சூரியன் பலமாக போய் உட்கார்ந்ததுன்னு வைங்களேன், தம்பதியுடன் உள்ள தெய்வம்
சூரியன் சிம்ம வீட்டுக்கு திக்கு மேற்கு, அந்த சுவாமி மேற்கு திசை நோக்கி தான் இருக்கணும். அதுதான் சரியான கோயில். எங்கேயாவது போய் ஐயனார் கோயில் கிழக்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உருவாக்கப்பட்டது. எந்த இடத்துக்கு போனாலும் சாஸ்தா எந்த பக்கம் பார்த்துருப்பார்? மேற்கு பார்த்து தான் இருப்பார். அவருக்கு யார் காவல் தெய்வமாக இருக்கும்னா அதனுடைய சகோதரியான சாமுண்டி இருக்கும். சாமுண்டின்னா காளி, பூர்ண புஷ்கலையோட காளி கட்டாயமாக இருக்கும். அடுத்தது கௌமாரி. இந்த கௌமாரி இதுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த ஒருத்தவனுக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் செவ்வாய் வந்ததுன்னா இடம் மாறி வந்தவர்கள், பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி வந்தவங்க, தெய்வத்தை எடுத்தவங்க, சின்ன உருவமாக இருக்கும். இதுக்கு ராகுவும் துணை நிற்கும். அதுக்கு அடுத்தது வைஷ்ணவி. வைஷ்ணவிக்கு சுக்கிரன். இவங்களுடைய குலதெய்வம் கோயில் ஊர் மத்தி. அடுத்தது வராகி, புதன், உப்பு தண்ணி, சாக்கடை, கடல் தண்ணி, ஆறு, உப்பனாறு. சாமியை மண்ணு பிடிச்சி வைக்கிறது, வீட்டிலையே இந்த ஓலைப்பெட்டியில் வைக்கிறது, பானையில் வைக்கிறது, வீட்டில் கன்னிமார் தெய்வம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த புதன் ஆதிக்கம் இருக்கும். இந்த புதன் பார்த்திங்கன்னா இந்த வராகினால என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தில் இருந்து வந்தவர்களை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், மூதாதையரை. அடுத்தது இந்திராணி, சந்திரனுடைய ஆதிக்கம். இந்த இந்திராணி வந்ததுனாலே அவங்களுக்கு 2 தெய்வ வழிபாடு உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா மாரியம்மன், காளியம்மன், அப்படி அந்த மாதிரி 2 பெண் தெய்வ வழிபாடு இருக்கும். அடுத்தது சாமுண்டி. சாமுண்டிங்கிறது காளிங்க, தலை சாய்ந்த காளி. இது செவ்வாய், சனி, ராகு. உருவம் பெருசாக இருக்கும். இதுவும் சிவனை பார்த்த மாதிரி தான் இருக்கும், அல்லது சிவன் கோயில் பக்கத்தில் தான் இருக்கும். இந்த 7 தெய்வத்தை தவிர, 7 ரிஷிகளை தவிர இதை மீறி யாருக்கும் தெய்வம் வராது. சொல்லுவாங்க செவ்வாய்னா உடனே முருகன், சுப்பிரமணியர் அப்படின்னு. இப்போ அண்ணன் கூட எழுதி வச்சுருந்தார். நான் சொன்ன தப்பு, நான் முதல்ல மாற்றிக்கணும். அதனால் அது வராது, சரிங்களா? ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எந்த சிவாலயமாக இருந்தாலும் அது ராஜாக்களுக்கு மட்டுமே உள்ளே போயிட்டு வர மாதிரி இருந்தது சிவன் பெருமாள் கோயில். மற்ற யாருக்கும், சூத்திரக்காரன் யாருக்கும் நாட் அலவுடு. அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா அதை நினச்சி ஒரு சாமியை பக்கத்தில் வச்சு கும்பிடுவாங்க. இதுதான் கான்செப்டு. ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரசன்னம், ஒரு தொலைந்த பொருள் கிடைக்குமா, சடனாக காணா போயிடுச்சு, உடனே உங்கள் கையில் ஃபோனோ ஏதோ இருந்ததுன்னா அந்த செகண்டு ஒரு கோச்சாரம் போடுங்க. 6ஆம் அதிபதி என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் தொலைந்ததுன்னா உடனே 8க்கு தாவக்கூடாது. 8ங்கிறது இந்த பிரசன்னத்தை பொறுத்தவரையில் லாபஸ்தானம். 6ஆம் அதிபதி 11ஓட தொடர்பானுச்சுன்னா அந்த பொருள் கிடச்சிரும். இங்கே கேது சம்மந்தப்பட்டதுன்னா அவன் வீட்டுக்குள்ளாரே அது இருக்குது. சனி சம்மந்தப்பட்டுனா அது பொருள் வெளியில் போயிடுச்சு. குரு சம்மந்தப்பட்டதுன்னா அந்த பொருள் பணமாக மாறிட்டது. சூரியனோ சந்திரனோ சம்மந்தப்பட்டுட்டுனா அந்த பணம் கிடைக்காது. 6-11 தான். அடுத்தது என் வீட்டுக்காரர் போயிட்டாருங்க, என் வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு தெரியல, தலைமறைவு ஆகிட்டாரு, கிடைப்பாரா இல்லையா, எங்கள் அப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டார், தனியாக போயிட்டார், என்னையும் எங்கள் அம்மாவையும் விட்டுட்டு, எங்கள் அப்பா உயிரோடு இருக்காரா இல்லையா. டக்குன்னு அதே கோச்சாரம் தான். லக்னத்தை தூக்கி 9ல் மாற்றுங்க. 10ஆம் அதிபதி நோட் பண்ணிங்க. 10 குடைவன். இந்த 6ஆம் இடங்கிறது மகாபாவி பிரசன்னத்தை பொறுத்தவரையில்.
இந்த 6ஆம் அதிபதியோட 10ஆம் அதிபதி தொடர்பாயிடுச்சுன்னா அப்பம் இல்லை. லக்னத்தோட தொடர்பானதுன்னா அவன் இருக்கான் எங்கேயோ. 4ஆம் இடத்தோட தொடர்பானா திரும்பி வந்து சேர மாட்டான். 11ஓட தொடர்பானா வரத்துக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ரத்னகுமார் வாங்க. நம்ம பார்த்திபனா? இதில் ஏதாவது சந்தேகம்? இதில் சந்தேகம் இருக்கா யாருக்காவது? கேளுங்க. பெருமாள் வழிபாடே கிடையாதுங்க, கிடையாது ஐயா. ஒரு குலத்திற்கும் ஒரு வழிமுறை உண்டு. இப்போ நகரத்தார் சமூகம்னு எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு 9 கோயில் இருந்தாலும் அவங்களுடைய குலதெய்வமாக வரக்கூடியது எல்லாமே ஆண் தெய்வங்களாக வரும். கருப்புன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு மெயின் யாருன்னா அவங்களுடைய முன்னோர்கள் தான் அவங்களுக்கு தெய்வம். ஐயர், ஐயங்கார், மாத்வாஸ் இவங்க யாராக இருந்தாலும் சரி, 3 பேருக்குமே நீங்கள் சொல்லக்கூடாது நான் ஐயங்கார் பெருமாள் கோயிலில் பூஜை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வைங்களேன். ஆங்கிரிஸ் மகரிஷி வந்து பரத்வாஜ கோத்திரம் அந்த சாரசத்தில் வந்ததுன்னா எல்லாமே வைத்தீஸ்வரன் கோயில் தான். கௌடல்ய கோத்திரம் வந்துருச்சு அப்படின்னாக்கா சாஸ்தா சொக்காப்பன்னு சொல்லுவாங்க. கௌசிக கோத்திரம் வந்துட்டுனா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அம்பாள் தான், அது தெற்கு பார்த்துருக்கும். அங்கே பூர்ண புஷ்கலையோட ஐயனார் இருப்பார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கல்லர் சமூகம் அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் அவங்களுக்கும் எல்லாமே வீரபத்ரன் ஐயனார் தான், இந்த சிவன் தான், உருமாறிய சிவன், அவ்வளோதான். தம்பி உட்காந்துருக்காரு, அவங்களுக்கு வந்து எத்தனை தலைமுறையாக தெரியாது குலதெய்வம்? 5 தலைமுறையாக தெரியாது. அவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஊர், நான் சொன்னது ஒரு ஊர், சம்பந்தமே இல்லாத ஊர். ஆனால் அந்த ஊரில் போய் பார்த்தாக்கா அதுதான் உங்களுக்கு சாமிங்கிறது அவங்களுக்கு உறுதியாயிடுச்சு. உண்மையாக இல்லான்னு கேளுங்க. சொல்ல புரியுதுங்களா? ஒரு சமூகத்துக்கும் மாறும். ஆனால் எந்த இதாக இருந்தாலும் சரி அவங்களுடைய குல வழக்கம் என்ன இருக்கோ அதன்படியே வழிபாடு செய்யணும், அதை மாற்றக்கூடாது. கோத்திரம் சூத்திரம் அறியாதவனுக்கு தான் திருப்பதி பெருமாளும் பழனி முருகனும் சொரிமுத்து ஐயனாரும். சரிங்களா? எதுவுமே தெரியாதவனுக்கு இங்கே போய் 4ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், 4ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல கேது இப்படிலாம் இருந்துட்டுனாக்கா பூர்வ புண்ணியம் தெரியாதவன். செவ்வாய் சுக்கிரன்லாம் தாசி வழி வகையறான்னு சொல்லிடுவோம். 2வது மனைவி மூலயமா தாசினா உடனே வேறு மாதிரி அர்த்தம் கொள்ளக்கூடாது. முதல் மனைவிக்கு குழந்தை இருக்காது, இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணி குழந்தைய எடுத்து முதல் மனைவிக்கு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு சொத்தை ஏதோ கொடுத்து ஒதுக்கி விட்ருவாங்க. இந்த வம்சம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம வந்து கரெக்டாக எடுக்கணும். இது எடுக்கிறதுக்கு நிறையா வந்து ட்ரைனிங் பண்ணணும், ட்ரைனிங்கோட ஆராய்ச்சி பண்ணினோம்னா ஜெயிக்கலாம் இந்த ஃபீல்டில். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேராசிரியர் ஜெயன் ராஜாராமன் சார். அப்படியா? எதை பற்றி இருவாரன்? கோயில் பரிகாரம், எதுக்கு பரிகாரம் வேணும்? டக்குன்னு கேளுங்க, சொல்லிக்கிட்டே வரேன். திருமணத்திற்கு 7ஆம் அதிபதி 7இல் நின்னாலோ, 7 லக்னத்திற்கு 7ல் எந்த கிரகம் தனித்து நின்னாலும் தாமத திருமணம். பரிகாரம், திருமணம் ஆகாத பிராமணனை கொண்டு அவன் கையால் தண்ணி ஊற்றினா கல்யாணம் உண்டு. தொலைந்த பொருள் கிடைக்கிறதுக்கு பரிகாரம் கிடையாதுயா, அந்த நேரம் பார்க்கறது தான்.
வராது, அது காசாயிடுச்சு. வந்துருவாங்க, ஒரு கோயிலில் படுத்திருக்காங்க, வந்துருவாங்க. இழுக்கும் கேஸு இன்னும் இழுக்கும், அதுதான் இழுக்கும். தொழில் வளர்ச்சி, கடன் வாங்கக்கூடாது. சரிங்களா? இது உங்களுக்கு 2.5-3 வருஷமாக அந்த தொழில் நஷ்டமாக போயிட்டுருக்கு. 3 வருஷமாக நஷ்டமாக போயிட்டுருக்கு. இந்த தொழிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 6 மாதம் ஆகும். அதே கெட்டியமாக கொஞ்சம் பிடிச்சிக்கணும். சரிங்களா? மலை மேலே உள்ள சிவன், எங்கே மலை மேலே சிவன் இருக்கோ அதுக்கு போய் திங்கக்கிழமையில் வெண்ணெயில் விளக்கு போடுங்க, இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல ஜோசியக்காரன் பூரா ஒரு அரை பைத்தியம்னு வச்சுங்க. நம்ம ஏற்கனவே முழு பைத்தியமாகி திருப்பி அரை பைத்தியம் ஆகணும்னா எப்படி முடியும்? முடியாது இல்லையா? 4ஆம் இடத்துல போய் ராகு நின்று நீங்கள் கேட்குற நேரத்துக்கு நில புத்தியே நிலை இல்லாத ஆள். பொண்டாட்டி பேச்சு கேட்க மாட்டீங்க, அப்பா பேச்சை கேட்க மாட்டீங்க, அம்மா பேச்சை கேட்க மாட்டீங்க. நாய் வாழை நிறுத்தின கதை தான் அது. வேற அது எதில் கேது இருந்தால் என்ன? எல்லார் ஜாதகத்துலேயும் கேது உண்டு, எல்லார் ஜாதகத்துலேயும் கேது உண்டு. சுக்கிரன் கேது இணைப்பு என்ன தெரியுங்களா? ஒன்று போய் வப்பாட்டியை வச்சு ஜெயிச்சிருக்கணும். நான் சொல்கிறத கேளுங்க. போய் இன்னொருத்த பொண்டாட்டியை கொண்டு வந்து வச்சு குடும்பம் பண்ணி ஜெயிச்சிருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கலாம். அது செய்ய விடாது, அது கிரகம் செய்ய விடாது. ஏன்னா கட்டின பொண்டாட்டியே வச்சுக்க மாட்டான். சொல்ல புரியுதுங்களா? கட்டின பொண்டாட்டியே வச்சுக்க மாட்டான். இப்போ எப்படி தெரியுமா? உனக்கு ஒரு 1000 ரூபா பணம் வருதுன்னு வச்சுங்க. இந்த 1000 ரூபா வந்துட்டா அந்த 1000 ரூபா காசில் 10 ரூபா காசு தான் உங்கள் லாப காசாக இருக்கும். நீங்கள் என்ன மூளைக்கு என்ன தெரியுமா போனால் 1000 ரூபாயும் உங்கள் காசுன்னு நினச்சிருவீங்க. அதனால தான் இப்படி உட்காந்துருக்கீங்க. முதல்ல பச்சை சட்டை போடுறதை விடுங்க. அடுத்தது இந்த ஜோசியக்காரனுக்கே வா. உனக்கு கடலில் உப்பு கொட்டுற கதை. திருமண வாழ்க்கை சுபிக்காதுமா, திருமண வாழ்க்கை சுபிக்காது. சன்னியாசி அது எங்கே வேணாலும் போகட்டும். கேது, சுக்கிரன் கேது எந்த இடத்துல வேணாலும் போயிருக்கட்டும். இடம் மாதிரி போனா என்ன, எங்கே போனா என்ன? ராமசாமி பொண்ணாக பிறந்தாக்கா ராமசாமி பொண்ணு தான் எங்கே போனாலும். குப்புசாமி பொண்ணாக மாற முடியாது. கேதுனால பூர்வ புண்ணிய சாபம். சரிங்களா? ராகு இப்போ நீ உன் பேர பிள்ளைக்கு கர்மம் பண்ணுறதுக்கு பிறந்திருக்க. இப்படி எடுத்துங்க. கேது முன்வினை, ராகு இப்போ செய்கிறது. அவ்வளோதான். அடுத்தது ஐயா பெரியவர் என்னமோ கேட்டார். ஐயா உங்கள் பையனுக்கு சன்னியாச தோஷம். ஐயா கல்யாணம் ஆச்சா? சன்னியாச தோஷம். இந்த பையனை திருவண்ணாமலையில் போய் பரதேசிலாம் தூங்குவானுவோம். எல்லாருக்கும் சொல்கிறது தான். திருவண்ணாமலை போனீங்கன்னா திருவண்ணாமலை மடத்தில் பார்த்தீங்கன்னா காவி வேஷ்டி கட்டி 90 பூசி குளித்து முழுகி சுத்தமாக திருவோடு வச்சு உட்காந்துருப்பாங்க. அவங்க பக்கத்தில் போய் இந்த பையனை காவி துண்டை கட்டிக்கிட்டு அவன் பக்கத்துலேயே போய் உட்காந்து படுக்க சொல்லுங்கள். ஒரு நாள் பூரா பொழுதை கழிச்சிட்டு வர சொல்லுங்கள். தோஷ நிவர்த்தியாகி கல்யாணம் ஆகும். இவனுக்கு கல்யாணம் உண்டு. ஆனால் அறுத்து போனவளை கட்டினா ஜெயிக்கலாம். அவன் அயன சயனத்துக்கு லாய்க்கு இல்லையப்பா. நல்லா புரிஞ்சுங்களேன். அருமையான கேள்வி. 12ஆம் இடத்துல சனி கேது, வீரியஸ்தானம் 3ஆம் பாவாதிபதி செவ்வாய்.
செவ்வாய் நம்மளுடைய வீரியம் எங்கே அழியும் அப்படின்னா 12ஆம் இடத்த அயனம் சாயனம்னு சொல்லிட்டான். அயனம் சாயனம்னு ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டாங்க நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. நம்மளுடைய 10ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்வம் அழியக்கூடிய இடம். இது ஒரு பாட்டில் கூட வைரமுத்து எழுதியிருப்பாப்புல, அலைபாயுதையில். ஒரு பொண்ணோட கூந்தலை பார்த்தோன்னே எனக்கு கர்வம் பூரா அழிஞ்சதும்மா. அதே மாதிரி இந்த 3க்கு 10ஆம் இடம் 12. 3 கூடையவன் செவ்வாய், இவன் ரத்தத்தை முறிக்கிறவன். சனி நாத்தம் வீச்சம். கேது அதை விட கேவலம். எப்படி நடக்கும்? பொம்னாட்டி எல்லாம் இருக்காங்க, வாயை கிளறாத. பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அவனை போய் அரச மரத்துக்கு தாலி கட்டி கட்டி அறுக்கணும். இல்லைனா திருவெண்காடு போக சொல்லணும். திருவெண்காடு போனோம்னாக்கா, ஏன்னா அங்கே அகோரமூர்த்தி வந்து முன்னங்கால தான் எடுத்து வச்சுருப்பார். எந்த கோயில்லையும் பார்த்தீங்கன்னாக்கா சாமி வந்து நேராக நிற்கும், இல்லைனா ஆயுதத்தோட காலை தூக்கின மாதிரி இருக்கும். அங்கே காலை முன்னே எடுத்து வச்சுருப்பார். அந்த முன்னே எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கோபம் வந்தோடனே ஏய் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது செவ்வாயோட ஆதிக்கம். அந்த செவ்வாயோட ஆதிக்கம் அங்கே அழிஞ்ச இடம். அங்கே போனால் ஆலமரம் தான் விரிச்சோம். அது 4 திசையிலும் நாகர் சிலை இருக்கும். 4 திசைக்கும் தாலி கட்டி கயிறை அறுத்து விட்டுட்டு வந்தாக்கா அந்த பரிகாரம் நடக்கும். அடுத்தது போலிச்சாமியார். பூர்வீகத்தில் இருக்கலாம், இருக்க விட மாட்டாங்க. அப்பனே இருக்க விட மாட்டான். சரியா? கைதட்டலாமே. புதன் கேது, அருமையான கேள்வி. எப்போதும் ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன், குரு கேது கூட இணைஞ்சா கல்யாணம் பண்ணிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை வரும், கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்பாங்க, திருப்பி சேர்ந்துருவாங்க. அந்த பெண்ணுடைய டார்ச்சர் அதிகமாக இருந்தாலோ இல்லை அந்த ஆணோடைய டார்ச்சர் அதிகமாக இருந்தாலோ பிரிஞ்சு பிரிஞ்சு சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. ஆனால் அந்த புதன் கேது வந்து யாருக்கு இணைஞ்சிருந்தாலும் சரிங்க, ஆணோ பெண் ஜாதகத்திலே இருந்ததுனாக்கா, அந்த பையனுடைய ஜாதகம் பெண் ஜாதகமாக இருந்தால் பையனுடைய ஜாதகத்தில் புதன் நல்ல இடத்துல இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவகத்தில் வந்து புதனுக்கு எந்த இடமும் ஸ்தான பலன் கொடுக்கல. உண்மைதானே ஐயா? பாவகத்தில் எந்த இடத்துக்கும் ஸ்தான பலன் கிடையாது. 4ஆம் இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் தொட்டுக்கோன்னு இருக்கும். அது திக்பலம், அது வேற. பாவகத்தில் கிடையாது. பாவகத்தில் புதனுக்கு அங்கே இடமே கிடையாது, எந்த இடத்துலையும் கிடையாது. அப்போ பாவகத்தில் நம்ம ஒரு ஜோசியக்காரவங்க நல்லா புரிஞ்சுங்களேன். நீங்கள் லக்னம் அப்படின்னாக்கா, நான் மேஷ லக்னம்னா செவ்வாய் தான் அப்படின்னு மைண்டில் கொண்டு போயிடுறாங்க. முதல்ல நினச்சிங்க அங்கே சூரியன் நிற்கிறாருன்னு நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு இந்த ஜாதகத்தை பற்றி பேசணும். அப்போ தான் உங்களுக்கு அதோடைய இது தெரியும். அப்போ இங்கே புதன் கேது வந்துருச்சுன்னா, அதே மாதிரி அந்த புதன் கேது எந்த இடத்துல இருக்குது? கேள்வி கேட்டாங்க யார்? புதன் கேது ஒரு லக்னத்துக்கு 3ல் போய் கேது இருக்கு, ஆனா பெண்ணா? ஆனா இருந்ததுன்னா அவன் பொண்டாட்டி காலை கழுவி குடிப்பான், அது அடுத்த பிரச்சனை. சரிங்களா? பெண்ணா இருந்ததுன்னா அவளுடைய தாம்பத்திய வீரியம் ஆணுக்கு சமபலமாக இருந்தால் ஒழிய கல்யாணம் பண்ணக்கூடாது. அது வேற மாதிரி ஆகும். புதன் கேது பொல்லாதது. தான் கால் வச்ச இடத்தையும் நிர்மூலமாக்கும், பிறந்த இடத்தையும் நிர்மூலமாக்கும். அடுத்தது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்களேன். புதன் கேது இணைவு இருந்ததுன்னு வைங்களேன், புள்ள கொடி சுற்றி பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஈஸியாக கேட்கலாம் அதை, அந்த கேள்வியை. பொம்பளை பிள்ளையாக இருந்ததுனாக்கா நீங்கள் கேட்கலாம், செவ்வாய் வியாழன் சனியில் சடங்கானதான்னு கேட்கலாம், சரின்னு பதில் வரும். அடுத்தது புதன் கேது இணைவு, நீ பிறக்கும் பொழுது தாயார் விண்ணப்பட்டாலா அல்லது பொருள் தொலைந்ததான்னு கேளுங்க, அல்லது அந்த குடும்பத்தில் கர்மம் விழுந்துதான்னு கேளுங்க. இது எல்லாத்துக்குமே பதில் வரும். அதனால தான் சொல்லுவாங்க, அந்த புதன் கேது இணைவில் குழந்தை பிறந்து தூக்கிட்டு வந்தோம்னாக்கா கொண்டு போய் இன்னொரு வீட்டு திண்ணையில் போட்டு எடுத்துருவாங்க பிள்ளையம்பாங்க. இது அந்த காலத்தில் அது செஞ்சோம்னாக்கா அது ஒரு பரிகாரம். அது அடுத்தது லக்னத்தில் செவ்வாய் ராகு மிக சாமர்த்தியம், சாதுர்யம், அரசாங்கத்தில் மிகப்பெரிய வருமானம் உள்ள ஆள்,
எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய ஆள். பணத்தை சேமிக்கிற தன்மை இருக்காது. தன்னுடைய திமிரு. இன்றைக்கி வந்து 1,00,000 ரூபா பணம் காலையில் கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் இருக்காது. இருக்காது காசு. ஐயா கரெக்டு தானே? குரு ராகு வந்து 7ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நண்பனுடைய போய் பார்ட்னராக சேர்ந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவனுக்கு குரு ராகு இருந்ததுன்னா அவனை மூளையில் உட்கார வச்சு இவன் முதலாளி ஆகிடுவான். குரு ராகு மிக சிறப்பு. அதில் 9ல் போய் குரு ராகு இருக்கிறது வந்து எந்த லக்கணம்னு முதல்ல கணிக்கணும். அதில் கும்பலக்கணத்துக்கு 9ஆம் இடங்கிறது யார் வீடு? சுக்கிரன் வீடு. குரு பகை, சூரியன் நீசமாக வர்றாரு. யார் பேச்சும் கட்டுப்பட மாட்டாங்களே. தேடின திரவியங்கள் அத்தனையும் தானே அழிச்சிருவாங்க. யாருக்கும் வைக்க மாட்டாங்க. இந்த தலைவர் மாதிரி தான். தலைவர் சொன்னார்ல 10 தொழில் பண்ணேன்னு, அதே கதை தான். அவர் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், அந்த குரு ராகு எங்கேயாவது லிங்க் ஆகிட்டே இருக்கும். குரு எங்க? யார் சாரம்? யார் சாரம்? குரு. இப்போ ராகு எங்கேயாவது லிங்க் ஆகும் பாருங்க. அப்போ நான் அம்சத்தில் போய் தொடர்பாகும். நெக்ஸ்ட்டு ஐயா சொல்கிறதே புரியல. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. அக்ரிமெண்ட் உங்கள் பேரில் போடுறீங்களா? நம்பி நீங்கள் கொடுக்குறீங்களா? நம்பி ஏன் கொடுக்குறீங்க? பிள்ளைய நம்ப மாட்டேங்கிறான். நீங்கள் எந்த இடம் வாங்குறீங்களோ அந்த இடத்துக்கு போகிறப்ப சகுனம் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த இடத்துல வடமேற்கு இல்லைன்னா தென்கிழக்கு மூளை இழுத்த இடம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடமேற்கு அதெல்லாம் விட்டுருங்க. அந்த மன அளவு சரியாக இருந்துச்சா? முதல்ல இருக்காது. அவர் சரியான இடம் பிடிச்சா அவர் வந்து உங்களோட திக்கு வந்து வடக்கு மட்டும்தான் வாங்கணும். வாங்கினா ஜெயிக்கலாம். இல்லைன்னா தெற்கு மட்டும் வாங்கணும். சரிங்கம்மா, நன்றி. சொல்கிறேன், நான் குரூப்பில் ஆட் பண்ணி நம்பர் வாங்கிக்க. அடுத்தது கேள்வி. பூர்வீக சொத்து கிடச்சிதா? இல்லை. குடும்பத்தில் தற்கொலை, விபத்து, கண்டம், தந்தை வழி கட்டாயம் இருக்கும். கட்டாயம் இருக்கும். மனைவி இருக்காங்களா? மனைவி. பிள்ளைங்களுக்கு கல்யாணம்லாம் ஆச்சா? ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன இதில் என்ன டவுட்டு? ஏங்க 2 பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அப்புறம் என்னங்க முன்னேற்றம் அடையலைங்கிறீங்க? தசாபதியை பாருங்க. சந்திர தசை, புதன் புத்தி. 6 கூட தசை நடத்துகிறப்ப எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? பேராசிரியரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு 6 கூட தசையை நடத்தினா 6ல் ஆதிபத்தியம் வாங்கி நிற்கிறான். லக்னத்தில் அம்சத்தில் போய் 8ல் போய் தொடர்பாக இருக்குது. சந்திரன் போய் 6 8 நின்றுதுன்னா எப்படி? ஒன்றுமே பண்ண முடியாது.
ம் ம் ஐயா, உங்களுக்கு சூரியன் சனி சின்ன வயசுலேயே கால் உடையணும். காலம் போய் உடையுது. வாங்கம்மா.